வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ வெளியே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 10th போதும் ஸ்ட்ரிக்ட்லி ஒன்லி ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு 2-3 நாளாவே அந்த ஃபயர்மேன் டிரைவர் அப்படின்ற ஒரு வேகன்சி வந்து அந்த மெமரண்டம் அந்த ஒரு மெமோ வந்து பாஸ் ஆனிச்சுல, அது எல்லாரும் வந்து ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டு சோ அதை வச்சே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஏன் வந்துச்சு, அந்த வேகன்சிக்கு என்ன திருத்தம் நடந்திருக்கு, அதை பத்தி எல்லாமே டீடைலா சொல்லணும்ல. சும்மா அதுல இருக்கிறத காமிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு போக கூடாதுல்ல. சோ அதனாலதான் வந்து உங்களுக்கு எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த மெமோரண்டம்ல இருந்தது. ஓகேவா? சோ எல்லா விஷயத்தையுமே இதுல டீடைலா சொல்றேன். சோ வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் பெற்றவராக இருந்தால் தயார் நிலையில் இருக்கவும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் பாய்ஸுக்கு ஒரு சிறுத்தை அதிரடி படையினாது விடுங்க சார், சிங்கப்பெண் அதிரடி படைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு 2500 ஜாப் எடுக்க போறீங்க, எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிறுத்தை அதிரடி படை விட்டா நாங்களாவது கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் செவிசாய்ச்சதோ இல்லையோ, தீயணைப்புத்துறை வந்து செவிசாய்ச்சிருக்கு. சோ இவங்க ஒரு ப்ரொபோசல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல என்ன நிறைகள் என்ன குறைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இத பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ பாருங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10th பாஸ் ஒன்லி ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ என்னன்றது டீடைலா தெரிஞ்சுப்போமா? அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் தீயணைப்புத்துறை ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது 2 விதங்கள்ல தான் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீயணைப்புத்துறைக்குள்ள போறதுக்கு எந்தெந்த 2 விதங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபயர்மேன் என்ட்ரி, இதுதான் கேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் நிலையா வந்து ஒரு மாணவன் தீயணைப்புத்துறைக்குள்ள போனோம், அதுல சேர்ந்து ஆசைப்படணும், பணி செய்ய விரும்பணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஃபயர்மேனா உள்ள போவாங்க. இது நம்மளுடைய டிஎன்ஆர்பி போர்டு மூலமா தான் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு செலக்ட் பண்ணும் போது கூடவே சேர்ந்து செலக்ட் பண்ணி தருவாங்கன்றது நீங்க அறிஞ்ச விஷயம் தான். சோ இது வந்து ஃபயர்மேன் வந்து வரும். சோ ஒரு நல்ல வேகன்சியோட வரப்போது. இந்த வருஷமும் ஒரு நல்ல வேகன்சியோட வரதான் போகுது பிசில. அப்ப ஃபயர்மேன் வேகன்சி மூலமா தான் ஒரு 10வது கல்வி தரமாக கொண்ட ஒரு மாணவன் எதுக்குள்ள உள்ள நுழைவான்னு பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறைக்குள்ள நுழைவா. அதுதான் பிசிக்கான என்ட்ரி, பிசி லெவல்ல. ஓகேவா? அடுத்தது எஸ்எஃப்ஓன்றது ரீசெண்டா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. எஸ்ஐக்கு நிகரான ஒரு ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர்னு சொல்லுவாங்க. சோ அந்த கிரேட்ல இருக்கிறவங்களும் தீயணைப்பு துறைக்குள்ள, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைவாங்க. அப்ப ஃபயர் டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி நுழையிறது 2 விதத்துல. ஒன்னு ஃபயர்மேனாவும், இன்னொன்னு எஸ்எஃப்ஓவும். நம்மளோட போலீஸ்லயும் அந்த மாதிரி தானே, ஒன்னு பிசியா நுழைவோம், இல்லைன்னா எஸ்ஐயா நுழைவோம். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்குமே ப்ரொமோஷன் அடிப்படையில வரும். இந்த குரூப் 1 எழுதி வர்றதெல்லாம் வேற டிஎஸ்பிலாம். அதை விட்டுட்டு ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு நீ போனா கூட சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன் ஆயிடும். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்டர் போக முடியும். அப்போ காவலர் துறையில என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த 2 கேட்டகரி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் ஃபயர் டிபார்ட்மெண்ட் குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபயர்மேனும் எஸ்எஃப்ஓவும் இருந்தது. சரிங்களா? சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபயர்மேன்ல இருந்துதான் ஃபயர்மேன் டிரைவர் அப்படின்ற ஒரு பதவியை என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில வழங்கிட்டு வரோம் இத்தனை வருடமா. ஓகேவா? அப்போ தீயணைப்புத்துறை சொல்லுது கவர்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி நாங்க ஃபயர்மேன் வந்து என்ட்ரி எடுத்துருவோம், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் அல்லது 5 வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்க கொடுத்து அதுக்கப்புறமா அவர்களுக்கு ப்ரொமோஷன் அடிப்படையில நாங்க எங்க எடுத்துட்டு வருவோம் பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் டிரைவரா எடுத்துட்டு வருவோம். அப்போ எப்படி போலீஸ் துறையில 2ஆம் நிலை காவலரா உள்ளத்துல இருந்து முதல் நிலை காவலரான பிசி ஏட்டையா அப்படின்லாம் மாறுறாங்கல்ல. சோ அந்த மாதிரி இவங்க ஃபயர்மேன் டிரைவரா 5 அல்லது 8 வருடம் கழித்து கூட 7 வருடம் கழித்து கூட இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இப்ப போதிய ஆட்கள் இல்லை. வண்டிங்க என்னவோ நிறைய இருக்கு, நிறைய வண்டிங்க இருக்கு. நாங்களும் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு ஃபயர்மேன் டிரைவர் வந்து ஒரு பணிக்கு சேர்வதற்கான ஆட்களுடைய வந்து குறைவாக இருக்கிறது. அதனால நாங்க அதை தனி ரெக்ரூட்மெண்ட் மூலமா எடுக்கிறோம். அதுக்குன்ட்டு உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வந்து துரோகம் பண்ண போறோம்னா இல்ல, ப்ரொமோஷன் அடிப்படையிலையும் அதை நிரப்ப போறோம். மேலும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடியாகவும் அதை நமக்கு தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். உடனே அதுல ஒரு பாயிண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்மளுடைய தீயணைப்புத்துறை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நேத்துதான் நிதி வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டுருக்கீங்க, கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தக்கூடாது, வருவாயை வந்து வீணாக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நிதி அறிக்கையில வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டுருக்கீங்க. அதனால உங்களுடைய நிதியை எந்த காரணம் கொண்டும் பாதிக்காத வகையில் தான் இந்த செலக்ஷன் இருக்கும். சோ பயந்துடாதீங்க, வீணா செலவாயிடுமோ, தேவையில்லாம ரெக்ரூட்மெண்ட் எடுத்தா செலவாயிடுமோன்னு பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து என்ன பண்ணல, காசு செலவு பண்ற மாதிரி எல்லாம் நாங்க வைக்கல. நாங்க அதுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு அதுலயே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு புள்ளியும் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க பயப்படாதீங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுனால அதிகமா செலவாகும் எல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் இந்த ஃபயர்மேன் டிரைவர் என்பது ஏற்கனவே தீயணைப்பு துறையில் ஃபயர் மென்னாக செலக்ட் ஆகிருக்கிறவங்க ப்ரொமோஷன் அடிப்படையிலும் வருவாங்க. நேரடியாக, அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்டாகவும் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஃபயர்மேன் டிரைவரை 2 விதமாக எடுக்கலாம்ன்றதுக்கு நம்ம ஃபயர்மேன் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நேரடி டைரக்டா எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்.
உள்ளவே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. இதை எந்த விகிதத்துல நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்காங்கன்னா 4:1 என்ற விகிதத்துல நாங்க பிரிச்சுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பங்கு நாங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் எடுத்தா, அதாவது 4 பேரை எடுத்தா ஒருத்தருக்கு என்ன பண்றோம், ப்ரொமோஷன் அடிப்படையில கொடுக்குறோம். அப்ப வேகன்சி வந்து ஒரு 200 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 200ல 50 வேகன்சி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில வரும். அப்ப டோட்டலா உங்களுக்கு 250 வேகன்சி இருக்குன்னா அதுல 50 வேகன்சி ப்ரொமோஷனுக்கும் 200 வேகன்சி என்ன பண்ண போறாங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய TNUSRB போர்டு மூலமா, நம்மளுடைய போர்டு மூலமா செலக்ட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம போர்டு தான் இந்த வேலையை பார்த்து விட போதா சார் அப்படின்னா, ஆமா, ஆனா என்ன பண்ண போறோம் தான் தெரியல. ஏற்கனவே ஃபயர்மேனையும் நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இதையும் கூடவே சேர்ந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்க தான் போகுது, ஏன்னா ஒரு மாறுதலும் இல்ல. அதான் அடுத்தடுத்தது நம்ம பார்க்க போறோம். என்ன இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போர்டுக்கு சொன்ன மாதிரி தான் அது வந்து அவங்களே அந்த மெமோரண்டம்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்தந்த அடிப்படை கல்வி தகுதிகளும் இந்தந்த அடிப்படை உயரம் மற்றும் வயது வரம்புகளும் இருந்தால் அந்த மாணவர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன மாற்று கருத்து என்னன்னா, பிசிக்கும் இதுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பிசின்னு சொல்லும் போது ஃபயர்மேனும் அதுக்குள்ள அடக்கம் தானே. அப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபயர்மேன் டிரைவரையும் பிசி நோட்டிபிகேஷனோடயே இன்க்ளூட் பண்ண போறாங்கன்னா நோட்டிபிகேஷன்ல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் கொரோனாவிற்கான வயது தளர்வு வந்து பிசிக்கு ஃபயர்மேனுக்குலாம் முடிய போகுது. பிசி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் இவங்களுக்கு எல்லாம் கொரோனாக்கான நோட்டிபிகேஷன் எப்ப முடிய போகுது, செப்டம்பர் 2026 12ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். சோ அதுக்கு மேல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா there is no age relaxation. ஆனா இவங்க மெமோரண்டம்ல என்ன ஏஜ் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க பாரு. வயது வரம்பாக அன்ரிசர்வ்டு, அதாவது ஓசி பிரிவினருக்கு அதிகபட்ச வயது தகுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28 வயசு சொல்லியிருக்காங்க. அப்ப குறைந்தபட்ச வயதாக 21 இருக்கணும். இதுல இன்னொரு டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப பிசிக்கு எல்லாம் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் வயது வரம்பு வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 21ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு எஸ்ஐக்கான எஜுகேஷனல் ஏஜ் கிரைட்டீரியனை தான் வந்து ஃபயர்மேன் டிரைவருக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப அன்ரிசர்வ்டுக்கு வந்து குறைந்தபட்ச வயது தகுதியாக 21, அதிகபட்சமாக 28 இருக்கலாம். சோ மீதம் உள்ளவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு இருக்குல்ல, அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்புகள் அததான் வந்து அந்த ஏஜ் ரிலாக்சேஷனா கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயதாக 21, அதிகபட்ச வயதாக 30 தீர்மானிச்சிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி குறைந்தபட்ச வயதாக 21, அதிகபட்ச வயதாக 33 தீர்மானிச்சிருக்காங்க. அப்ப வயது வரம்புகள்ல நாம சாதாரணமா எதிர்பார்க்கிற பிசி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டனுக்கும் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு வயசு வரையும் எழுத முடியாது இல்ல, ஆனா இவங்களுக்கு அது கொடுத்திருக்காங்க. இவங்க 18 வயசுல இருந்தே எழுதலாம், ஆனா இவங்க 21 வயசுல இருந்தா எழுத ஆரம்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது நோட்டிபிகேஷன் ஒன்றாக வரும்பொழுது வயது வரம்புகளே 2 விதமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணா. அடுத்தது கல்வி தகுதி. மெஜாரிட்டி நம்ம பிசிஐ, ஃபயர்மேன், ஜெயில் வார்டனுக்கு எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி 10th பாஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி தகுதியா வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கேண்டிடேட் குறைந்தது 10th பாஸ் ஆயிருக்கணும். அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இல்லாத போது பணியில் சேர்ந்து 3 வருடத்திற்குள் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது அந்த ரூல் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க டைரக்டா 10th பாஸ் அந்த மெமோரண்டம்ல கொடுக்கல. அவங்க ஒரு செக்ஷன் 20.1 அது வந்து டிக்ளேர் பண்ணிருக்கிறது என்னவோ அந்த சட்ட திருத்தத்தின் படி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வந்து 10th பாஸ் வித் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து யாராவது அப்ளை பண்ற மாதிரி இருந்தா அவங்க தமிழ் சீக்கிரமா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதான் இருக்கு. ஆனா நம்மள பொறுத்தவரை 10th பாஸ்னு சொல்லிக்கலாம். அப்ப பிசிக்கு என்ன தகுதியோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 நோட்டிபிகேஷன்களும் ஒன்றாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க தனித்தனியா எக்ஸாம் நடத்தி அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2த்தையும் ஒண்ணா நடத்தி ஏஜ் கிரைட்டீரியன் படி பிரிச்சுக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்தது யாருக்கு? பாய்ஸ்க்கு தாங்க, வெறும் பாய்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மேன் என்றால் யார்? ஆண்கள் தானே. அப்ப ஃபயர்மேன் டிரைவர் என்ற அந்த பொறுப்பு பாய்ஸ்க்கு மட்டும் தான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதுவும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசென்ஸ் வச்சிருக்கணும். அதாவது கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய ஒரு லைசென்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான காம்படிஷன் குறையுது. அப்ப எல்லார்கிட்டயும் அது ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசென்ஸ் இருக்காது. அப்படி மீறி வச்சிட்டு இருக்கவங்க எக்ஸாமுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. சோ வச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கவும் மாட்டான், படிக்கிறவங்க இதை வச்சிட்டு இருக்கவும் மாட்டான். அப்ப இப்படி அப்படின்னு பார்க்கும்போது இதுலயே காம்படிஷன் குறையுதா? அப்ப காம்படிஷன்ஸ் குறைந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல கதவை இது வந்து ஓபன் பண்ணி விடுது. அப்ப பி ரெடி ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். அப்ப யாரெல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசென்ஸ் வச்சு நான் பிசி தேர்வுக்கு இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருந்தேன், ஆனாலும் என்னால காம்படிஷனுக்குள்ள உள்ள வர முடியல, எனக்கு கொஞ்சம் படிப்பு மந்தம் தான், ஆனா நான் பிசிக்கல் தான் செமையா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் டைரக்டா இனிமே ஃபயர்மேன் டிரைவருக்கு அப்ளை பண்ணி தீயணைப்பு துறைக்குள்ள போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சரியா? இப்போ இன்னொருத்தர் ஒரு சில பேர் கேட்பீங்க, சார்
ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ் இருக்கு, 10th இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னால பிசி தான் ஆக முடியல, எனக்கு தான் ஹைட் இல்லையே நீங்கல்ல. ஹைட் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து வழக்கமா பிசி ஃபயர்மேனுக்கு கொடுக்கறத விட இந்த ஹைட் வந்து தளர்வுகளே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவர்களுக்கெல்லாம் இந்த வகுப்பினரை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் 168 சென்டிமீட்டர் இருந்தாலே வேலைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் 165 சென்டிமீட்டர் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வேலைக்கு வரலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப 2 விதமான வயது தளர்வுகள். அவங்களும் சாரி அந்த உயரத்திலையும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான செலக்ட் ஆகக்கூடிய பிசி ஃபயர்மேன் ஜெயில் வார்டனை தவிர இதுல குறைச்சலா வச்சிருக்காங்க. அப்ப இந்த உயரம் ரொம்ப பேருக்கு பலன் அளிக்குமா? அப்ப பாருங்க என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு. 10th பாஸ், என்கிட்ட ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ் இருக்கு, நான் வயசுலயும் வந்து கொஞ்சம் மிஞ்சிட்டேன், ஆனா இப்ப என்னால வந்து ஹைட்டும் இல்லன்றவங்க எல்லாம் இப்ப இதன் மூலமாக உள்ள வரலாமா? அப்ப தாராளமா எவ்வளவு காம்படிஷன் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது முதல் தடவை நடக்கிறதுன்றதுனால சுலபமா அடிச்சுட்டு உள்ள போயிடலாம். கட் ஆஃபும் குறையும் இந்த ஃபயர்மேன் டிரைவருக்கு. அடுத்தது மார்பளவு சாதாரணமாக பிசிஎஸ்ஐக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் கூடுதலாக பெற்று 86 சென்டிமீட்டர் இருக்கணும். இவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சோ எக்ஸாம் மற்றும் பிசிக்கல் எப்படி இருக்கும்? இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சார் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நம்ம பிசி எக்ஸாம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான். ஆனா எல்லாம் நம்ம பிசி எக்ஸாம் போலதாங்க. என்ன ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா அதனாலதான் இதை பத்தி டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே பிசி எக்ஸாம்க்கு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதே மாதிரி GS 45, 25 உளவியல் இதே தான் பேட்டர்னா அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபைனலா பிசிக்கல் டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா 24 மார்க்குக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டு தாண்டிட்டு குதிச்சுட்டு ஏறிட்டு வந்து சேருங்க, நாங்க 6 மார்க் ஸ்பெஷல் மார்க் கொடுத்து சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சரி இதான் அவங்க வேகன்சியா கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தீயணைப்புத்துறை ஒரு ஜோதியை ஏத்தி வச்சிருச்சு, தீயை கொளுத்தி போட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது, ஜோதியை ஏத்தி வச்சிருச்சு. சோ இந்த ஜோதியை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல வழியை புடிச்சு வேலையை வாங்கிட்டு போறதுக்கான வழியை பாருங்க. சோ காவல்துறை மூலமாக வரக்கூடிய இனிய செய்திக்கு முன்னாடியே நமக்கு தீயணைப்புத்துறை மிகவும் ஸ்வீட்டான ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்வீட் நியூஸோட நம்ம வந்து நம்மளுடைய ஜர்னி ஆரம்பிப்போம். சோ செப்டம்பர் 2026 நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய 2026 இருக்கணும். 2027 நாமும் ஒரு அரசு அதிகாரியா மாறி இந்த அரசுக்குள்ள நம்ம நுழையணும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி ஒரு நல்ல தகவலுக்காக காத்துக்கிட்டே இருங்க. இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.